ஹலோ ஆஸ்பிரியன்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. மைசெல்ஃப் சௌமியா சரவணன். நம்ம சாய்ஸ் அகாடமியில் நம்ம பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 ப்ரீவியஸ் வீடியோஸில் சிலபஸ் டிகோடிங் அண்ட் வேர் டு ஸ்டடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து கிளாஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிற ஃபர்ஸ்ட் கிளாஸ். முன்னாடி பார்த்தது எல்லாமே சிலபஸ் டிகோடிங் அண்ட் வேர் டு ஸ்டடி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம சிலபஸ்குள்ளே போயிடலாம். இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சில பேசிக் கான்செப்ட் மட்டும் நான் சொல்லித்தரேன் பாலிட்டியில். அந்த கான்செப்ட் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட பாலிட்டியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வித் சிலபஸ்குள்ளே நம்ம போகிற கிளாஸ். இதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஷோ பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். இதுலேயே ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கலந்து தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படிக்கிறதுக்கு தேவையான ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரெஷரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கோங்க. எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறேன், டெஸ்ட் பேட்ச் போடுறேன்னு யாருமே போடாதீங்க. அதாவது இப்போ பாலிட்டி வச்சு நான் சொல்கிறேன். இப்போ பாலிட்டி படிக்கிறீங்கன்னா ஒரு கொஞ்சம் முடியட்டும், ஒரு 70% 80% ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிங்க. முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷினோ மாடல் கொஷினோ டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ படிக்கிறேன் உடனே நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன்னு பார்த்தா அது ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இருக்காது. ஸ்டார்ட்லேயே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பேர்டனாக அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், பொறுமையாக போங்க. டிசம்பரில் தான் நமக்கு எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் 2 வருது, ஓகே. ஒரு 6 மந்த் இருக்குன்னே கூட நம்ம வச்சுக்கலாம் நடுவில். அதில் நீங்கள் பொறுமையாக படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ்மே அப்படி தான் கொண்டு போக போகிறோம். பேசிக்காக படிங்க. அப்புறமா நம்ம இன்டெப்த்தாக கிளாஸில் கொடுக்குறோமா, நீங்கள் அவுட் சோர்ஸ் வச்சுருக்கீங்களா, அதை கம்பைன் பண்ணி படிங்க. டெஸ்ட் பேட்ச் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதுவுமே எப்படி இருக்குன்னா, சிலபஸ்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆரம்பிப்போம். எடுத்தோடனே நான் டெஸ்ட் பேட்ச்லாம் கொடுக்க மாட்டேன். அப்படி டெஸ்ட் பேட்ச் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம டெஸ்ட் எப்படி கொடுக்குறோன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் படிக்கலாம், சிலபஸ்லாம் முடிக்கலாம். நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பேசிக் பாலிட்டி கான்செப்ட் பார்த்துடலாம். இந்த கிளாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அண்ட் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அப்புறமா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனாக என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த பேசிக் கான்செப்டை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம படிக்கிற பாலிட்டி சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த பாலிட்டி சப்ஜெக்ட் நம்ம எதை பற்றிலாம் படிப்போம் அப்படின்னா, ஒரு நாட்டில் அரசாங்க அமைப்பு அப்படி இல்லைன்னா ஆட்சி முறை இருக்குல்ல, அது எல்லாமே எப்படி நடக்குது அண்டு என்னென்ன ஆட்சி முறை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அரசாங்க அமைப்புலாம் எந்த பேட்டர்னில் இருக்குது, அதிகாரத்தெல்லாம் எப்படி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த நாட்டுக்கு தேவையான விதிமுறைகள் அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி போடப்படுது, அந்த ஒரு நாட்டில் இருக்க சமூகம் அந்த மக்கள் அந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்குது. ஸோ இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் பாலிட்டி. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, பாலிட்டி இஸ் ஸ்டடி ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி, ஓகேவா? இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் பாலிட்டியா. ஸோ பாலிட்டியில் ஒரு புக் பற்றி நம்ம மோஸ்ட்லி படிப்போம். அது என்ன புக் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புக்கை பற்றி நம்ம படிப்போம். அதாவது அரசியலமைப்பு புத்தகம். ஸோ இந்த அரசியலமைப்பு புத்தகம் அப்படின்னா என்ன, இந்த புக் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, இந்த புக்கு ஒரு ரூல் புக். ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு புக்குன்றது ஒரு ரூல் புக், ஓகேவா? இந்த ரூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த நாடு எப்படி வேலை செய்யுது, அரசாங்கம் எப்படி வேலை செய்யுது, குடிமக்களோட உரிமைகள் அண்ட் இது எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கும், ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர்டிக்கல் 1 ஆர்டிக்கல் 2ன்னு போட்டு இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் பார்க்கறது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கில் பார்ப்போம். அண்ட் இப்போது ஒரு டவுட் வரும்ல,
இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை வந்து யார் எழுதியிருப்பா, எப்படி எழுதுனாங்க, யாருக்காக எழுதுனாங்க, இந்த புக்கு வந்து என்னதான் சொல்ல வருது, அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க, எழுதுனவங்களாம் எந்த சோர்ஸாக வச்சு எடுத்திருப்பாங்க, அந்த புக்கோட நேச்சர் தான் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வருமா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின் உங்களுக்கு. நம்ம கண்ட்ரி இந்தியா இருக்குல்ல, நம்ம இந்தியா கண்ட்ரி வந்து எந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன மாதிரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறோம், அதாவது மாடல். நம்ம இந்தியா வந்து எந்த மாதிரி அரசாங்க ஆட்சி முறை வந்து யூஸ் பண்ணுது. ஒரு மினிட் யோசிச்சுட்டு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் போடுங்க அண்ட் நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ எந்த மாதிரியான ஆட்சி முறை அப்படின்னா நானே சொல்லிடுறேன், டெமோக்ரஸி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம கண்ட்ரியை டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மக்களாட்சி குடியரசு நாடு, ஜனநாயகம்னு நம்ம சொல்லுவோமா. அப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு. ரிப்பப்ளிக்னா குடியரசுன்ற மீனிங் வரும். ஸோ அப்போ நம்ம இந்தியா வந்து இந்த நேச்சர் கொண்டது. வேர்ல்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, உலக நாடுகள், அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். சில நாட்டில் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க, கிங் ஆர் குயின் வந்து ரூல் பண்ணுவாங்க. நிறைய நாட்டில் வந்து டிக்டேட்டர்ஷிப் இருக்கும். அதாவது ஒரு பர்சன் கையில் அதிகாரம் இருக்கும், அந்த பர்சன் தான் ரூல் பண்ணுவாங்க. சில இடத்துலலாம் மிலிட்ரி ரூல் இருக்கும், லைக் பாகிஸ்தான் மாதிரி, ஆப்கானிஸ்தான் மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதில் நம்ம எந்த மாடல் யூஸ் பண்ணுறோம், டெமோக்ரஸி அப்படின்ற மாடலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் டெமோக்ரஸினா என்னன்னு சொல்லித்தரேன். ஸோ அப்போ டெமோக்ரஸினா ஜனநாயகம்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு குவாட்டை சொல்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். பாட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். டெமோக்ரஸினாலே இதை சொல்லுவோம். அதாவது மக்களால், மக்களுக்காக, மக்களின் ஆட்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு எல்லாமே பீப்புள்னு வருதுன்னு பார்த்தோன்னா, அப்போது பீப்புள் தான் ரூல் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக டெமோக்ரஸி அப்படின்னாலே பீப்புளோட ரூல். அதனால தான் டெமோக்ரஸின்றது ரூல்டு பை பீப்புள்னு பார்ப்போம். அதாவது மக்களால் ஆளப்படும் ஒரு அரசு. ஓகேவா. எக்ஸாக்ட்லி, டெமோக்ரஸி இஸ் த பீப்புள் ரூல். அப்போ பீப்புள் ரூல்னா பீப்புளே டைரெக்டாக ரூல் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ கிளியராக சொல்கிறேன், பீப்புள்ஸ் எல்லாரும் டைரெக்டாக ரூல் பண்ண மாட்டாங்க. இவங்கள்லேருந்து ஒருத்தரை ரெப்ரசன்டேட்டிவாக சூஸ் பண்ணி அவங்கள எலெக்ஷன் மூலிமா ஜெயிக்க வச்சு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த சிஸ்டம் பேர் தான் டெமோக்ரஸி சிஸ்டம். நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெமோக்ரஸி ரிலேட்டடாக மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் எப்படி தான் இருக்கும், அதோட நேச்சர் எப்படி தான் இருக்கும், பீப்புள் அண்ட் நேஷனுக்கு வெல்பீயிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பீப்புள்லாம் இருக்காங்க, இவங்கள்லேருந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு பொறுப்பாளியை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் எலெக்ஷனில் வின் பண்ணி நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ ஒரு பீப்புள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை ஓட் பண்ணி அந்த எலெக்ஷனில் சூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு டிசிஷன் மேக்கிங் அங்கே நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்குதா, இந்த சிஸ்டம் தான் டெமோக்ரஸி சிஸ்டம். ஸோ எந்த நேஷன் ஆர் கண்ட்ரியில், எந்த ஒரு நாட்டில் ஒரு சிட்டிசனுக்கு யார் அந்த நேஷன், யார் அவங்களோட நாட்டை, யார் அந்த நாட்டோட மக்களை ரூல் பண்ணணும்னு அவங்களுக்கு தேவையான ஒரு தலைவரை, லீடரை சூஸ் பண்ணுற பவர் அண்ட் அவங்க முடிவெடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங்கோட
பவர் அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுற பவர், எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பவர் அண்ட் ஓட்டிங் ரைட்ஸ் அண்ட் எல்லா ரைட்ஸும் எந்த கண்ட்ரியில் பீப்புளுக்கு வழங்கப்படுதோ, பீப்புளுக்கு வாய்ஸ் அவுட் அவங்களால கொடுக்க முடியுதோ அந்த கண்ட்ரியை டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ புரியுதா, டெமோக்ரஸின்றது ஏன் ஜனநாயக ஆட்சி அண்ட் மக்களுக்கு ஏன் அதில் அவ்வளோ பவர் அண்ட் ரூல்டு பை பீப்புள்னு சொல்லணும். ஸோ இதுதான் டெமோக்ரஸி. அப்போது நம்ம இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொன்று சொல்லியிருப்பேன், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருப்பேனா. ஸோ அப்போ ரிப்பப்ளிக்னா என்ன, இது ஜனநாயகம்னு சொல்லிட்டோம். ரிப்பப்ளிக்னா தமிழில் குடியரசுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடுன்னுமே நம்ம சொல்லுவோம். ஜனநாயக நாடுன்னு மட்டும் இல்லாமல் குடியரசு நாடுன்னு ஏன் சொல்கிறோம், ஏன் அங்கே ரிப்பப்ளிக், அப்போ ரிப்பப்ளிக்னா என்ன. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா. ஸோ அப்போ நம்ம நாடு 1947 தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதா. அதிலிருந்து ஒரு 1950s தான் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுவோம். அதுவும் Jan 26 அன்னைக்கு கொண்டாடுறோம். ஸோ அப்போ இந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன நடந்துச்சு, உங்களுக்கு ஒரு கொஷின். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், ரிப்பப்ளிக் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், ரெண்டுக்கும் என்ன மீனிங்னு எத்தனை பேருக்கு தெரியும். அண்ட் இன்னொரு கொஷின், ரிப்பப்ளிக் டேக்கு நம்ம ஃப்ளாகை யார் ஹோஸ்ட் பண்ணுவா அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம கொடியை யார் ஏற்றுவா. இண்டிபெண்டன்ஸ் டேயில் அதையும் நானே சொல்லிடுறேன். இண்டிபெண்டன்ஸ் டேயில் ப்ரைம் மினிஸ்டர் ஏற்றுவார் கொடியை, ரிப்பப்ளிக் டேயில் பிரசிடெண்ட் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஃப்ளாகை. ஸோ ஏன் அப்படி, எதனாலன்னு யாருக்காவது தெரியுமா. ஸோ நானே சொல்கிறேன், இந்த டைம் பீரியட் மட்டும் பாருங்கள். இப்போது 1947 பிரிட்டிஷ் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. பட் 1947 1950 வரைக்குமே நம்ம இந்தியன் கண்ட்ரியில் இருந்த லீடர்ஸ் எல்லாருமே நமக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷன் புக் அப்படின்னு ஒரு புக்கை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் முன்ன சொல்லியிருந்தேன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புக். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் அந்த புக் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. 1946 அந்த புக் எழுத அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் இந்த புக்கெலாம் வந்துட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைம் வந்து நம்ம இந்தியா டொமினியன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ டொமினியன் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ டொமினியன் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி ஆர் பார்ட், ஏதாவது டெரிட்டரி வந்து ஒரு ஹையர் பொசிஷன் கண்ட்ரியில், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். மோஸ்ட்லி பிரிட்டிஷ்க்கு தான் டொமினியன் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணுவோம். பிரிட்டிஷ் கண்ட்ரி வந்து அவங்களோட அதிகாரத்தை மற்ற நாட்டு மேலே செலுத்தியிருக்கும் இன்டைரக்டாக. இந்த நாட்டில் அந்த நாட்டு மக்கள் தான் ரூல் பண்ணுவாங்க, அவங்க மக்கள் தான் அங்கே ரூல் பண்ணுவாங்க. பட் வேற ஒரு அதிகாரம் இன்டைரக்டாக இவங்க மேலே இருக்கும், அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அதாவது ஆட்சி பொறுப்பு வந்து பிரிட்டிஷ் வந்து தலையிட்டு இருப்பாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதில் தாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க ஒரு கண்ட்ரியை தான் டொமினியன் கண்ட்ரி நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம இந்தியாவுமே வந்து டொமினியன் ஸ்டேட்டஸில் 1947 1950 வரைக்கும் இருக்கும். இப்போ மட்டும் ஏன் டொமினியன் நம்ம சொல்கிறோம், அதுக்கு முன்னாடியுமே இந்தியாவை பிரிட்டிஷ் தானே ரூல் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தா அப்படி கிடையாது. நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் அப்போ இருந்து இந்திய பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷோட தலையீடு, அந்த பிரிட்டிஷ் மட்டும்தான் நம்மளை கம்ப்ளீட்டாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 1947 அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி அவங்க யூகே கவர்மெண்ட் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு போயிடுவாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. அப்போ இங்கே அப்படியே நம்ம கண்ட்ரியை விட்டுட்டு வர முடியாதுன்றனாலையும் நமக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரனாலையும் நம்ம வந்து அப்போ கான்ஸ்டிடியூஷன் புக் நமக்கு என்ன வேணும், நம்ம கண்ட்ரி எப்படிலாம் நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்த டைமில் தான் இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸில் நம்ம கண்ட்ரியை வச்சுப்பாங்க. அப்போ நம்ம இந்தியா வந்துட்டு 1950s வரைக்குமே வந்துட்டு என்ன தான் 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருந்தாலும் டொமினியனில் தான் இருந்திருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஷார்ட் ஸ்டோரி. இப்போ யூகே கவர்மெண்ட் இருக்கா, இங்கே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ யூகே கவர்மெண்ட்டோட அரசாங்க அமைப்பு எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து மன்னராட்சி, அதாவது மொனார்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. நம்ம யாரு, நம்ம டெமோக்ரஸி யூஸ் பண்ணுறோம், இது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது
இவங்களில் கிங் ஆர் குவீன் தான் இருப்பாங்க. மன்னராட்சினாலே அங்கே கிங் இல்லை குவீன் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே தான் பார்லிமெண்ட் வந்து ரன் ஆகும், இவங்களோட நாடாளுமன்றம் வந்து ரன் ஆகும். ஆனால் நம்ம வந்து மக்களாட்சி. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு சின்னதாக ஒரு டேர்ம் சொல்லிடுறேன். இப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது டெமோக்ரஸியில் ஒரு 2 அரசாங்க முறையாக பிரிக்கலாம். பிரசிடென்ஷியல் ஃபார்ம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னு 2 ஃபார்ம் பிரிக்கலாம். பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னா குடியரசு ஆட்சி முறை, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னா நாடாளுமன்றம் இல்லை பாராளுமன்ற ஆட்சி முறை. நம்ம இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து டெமோக்ரஸி யூஸ் பண்ணியிருக்கோம். டெமோக்ரஸினா என்ன சொல்லியிருக்கேன், பீப்புளோட ஆட்சி, அதாவது பீப்புளோட வெல்பீயிங் அண்ட் பீப்புளோட நலனுக்காக பீப்புள் சூஸ் பண்ணுறது தான் டெமோக்ரஸி. அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு மன்னரையோ ஒரு அரசியவோ உட்கார வச்சா அது டெமோக்ரஸின்ற ஒரு அந்தஸ்துன்றது பாதிக்கப்படுமா? அப்போ நம்மளால் இங்கே ஒரு கிங் ஆர் குவீனெல்லாம் உட்கார வைக்க முடியாது. நம்ம ஏன் இவங்களை உட்கார வைக்கணும்? நம்ம ஏன் பண்ணணும்? நம்மளும் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்லிமெண்ட் ஃபார்ம் தான். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது. அப்போது நம்மளால் இங்கே கிங் ஆர் குவீனை ஃபேஸ் பண்ண முடியாதா? நம்ம வந்து ஆனால் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஏன் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாமே, நம்மளால் கிங் ஆர் குவீன் உட்கார வைக்க முடியாதுன்னு பார்த்தா, நம்மள என்னவோ 200 years ஆட்சி பண்ணது பிரிட்டிஷ். அண்ட் நமக்கு இந்த பிரின்சிபல், இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கனால நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், கிங் ஆர் குவீனுக்கு பதிலாக அந்த போஸ்ட்டில் ஒரு பர்சனை எலெக்ட் பண்ணி உட்கார வைக்கிறோம் இன்டைரக்டாக. அவர் யாருன்னா பிரசிடெண்ட். அப்போ இந்த போஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது என்னவோ பிரசிடெண்ட் தான். அதுக்கு கீழே நமக்கு பார்லிமெண்ட் வந்துடும், லோக்சபா, ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ நம்மளால் மொனார்கி கவர்மெண்ட்டில் இருக்க அந்த கிங் ஆர் குவீன் யூஸ் பண்ண முடியாது, அந்த போஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாதனால ரீப்ளேஸ் பண்ணி பிரசிடெண்ட்டை உட்கார வச்சுருக்கோம். பிகாஸ் இந்தியா இஸ் அ டெமோக்ரஸி கண்ட்ரின்னு. ஸோ இப்போ புரிஞ்சதா? ரிப்பப்ளிக்னாலே என்ன தான் ஞாபகம் வரணும், பிரசிடெண்ட் தான் ஞாபகம் வரணும். அந்த போஸ்ட் இருக்கா, பிரசிடெண்ட் போஸ்ட், அந்த போஸ்ட் ப்ளஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம் 1950s. அந்த Jan 26 அன்னைக்கு தான் நம்ம அப்போ இருந்த லீடர்ஸ் எல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இனிமேல் எங்கள் இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு, எங்கள் இந்தியா வந்து மக்களாட்சி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், எங்களுக்கு பிரசிடெண்ட் இருக்காங்க, அதனால் நாங்கள் ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி, நாங்கள் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இந்திய கண்ட்ரியோட கேரக்டர்ஸ், நேச்சர் எல்லாத்தையும் அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புக்குலேயும் எழுதிட்டு, அந்த புக்கையும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டு, நம்ம கண்ட்ரி வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரி, இந்தியா டெமோக்ரஸி கண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து 1950s வரைக்கும் டொமினியனாக இருந்த அந்தஸ்து கேன்சல் ஆகி நம்ம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணி நமக்குன்னு ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த ரிப்பப்ளிக் அப்படின்ற அந்தஸ்தை கொண்டு வந்திருப்போம். அதனால தான் நம்ம அப்போ வந்து ரிப்பப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பிரசிடெண்ட் வந்து நம்ம ஃப்ளாக் ஹவுஸில் கலந்துக்கிறாரு, அவர் கொடியேற்றுறாரு. ஓகேவா? இப்போ புரிஞ்சதா ரிப்பப்ளிக் அப்படின்ற டேர்முக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்துட்டு போகலாம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், பாலிட்டினா என்னன்னு பார்த்தோம், கான்ஸ்டிடியூஷனாக சின்னதாக ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் டெமோக்ரஸி பேட்டர்ன், ரிப்பப்ளிக்னா என்னன்னு பார்த்தோம், சின்ன சின்ன ஹிஸ்ட்ரிஸ் அண்டு சில டேட்டாஸ்லாம் பார்த்தோம். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேசிக் டேர்ம்ஸ் வரும். இந்த ஃபெடரலிசம், கூட்டாட்சி, அப்புறம் சாவரினிட்டி, இப்போ நான் சொன்னேன்னா இறையாண்மை மிக்க நாடுன்னு அது, அப்புறம் செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து பாலிட்டி ரிலேட்டடாக வரும். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கிளாஸில் நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் கான்செப்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன் அதெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த நேச்சர்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷன் படிக்கக்குள்ள உங்களுக்கு இந்தியா வந்து எப்படி தான் வந்து கவர்னன்ஸ் ரன் ஆகுது, எப்படி தான் கொஷின் கேட்குறாங்க, ஒரு எக்ஸாம் பேட்டர்ன்லேயுமே உங்களுக்கு அப்போ தான் புரியும். நீங்கள் பாட்டுக்கு வெறுமனே புக் எடுத்து வச்சுட்டு மெமரி பண்ணிட்டு போகிறனாலையோ, ரிப்பப்ளிக் குடியரசு நாடுன்னு மெமரி பண்ணிட்டு போகிறனாலையோ அங்கே வந்துட்டு நம்மளால் இந்த சப்ஜெக்ட் அவ்வளோ இன்டெப்த்தாக கரெக்டாக புரிஞ்சுக்க முடியாது. கரெக்ட் ஃபார்மேட்டில் நம்ம படிச்சுட்டு போகணும். ஓகேவா?
இந்த அளவுக்கு இப்போது கேட்கலாம் மாட்டாங்கன்னே கூட வச்சுக்கோங்களேன். எக்ஸாமில் வாட் இஸ் ரிப்பப்ளிக் அப்படிலாம் இதெல்லாம் வந்துட்டு வராது, ஹிஸ்ட்ரி தான். பட் இருந்தாலும் இது நம்ம தெரிஞ்சுட்டு போனால் தான் ப்ராப்பராக படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் டைரெக்டாக மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டிமாண்ட்ஸ், அடுத்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எப்படி உருவாக்குனாங்க, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்லாம் நான் போகாமல் இவ்வளோ கதையை என்ன தான் குரூப் 4 நம்ம லெவல் படிச்சிருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ தேவையில்லை அப்படின்னாலுமே இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அண்டு நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஹிஸ்ட்ரி, என்னமோ திரும்ப திரும்ப ஹிஸ்ட்ரி, இது ஹிஸ்ட்ரி கிளாஸாக பாலிட்டி கிளாஸான்னு டவுட் வர உங்களுக்கு கண்டிப்பாக இது பாலிட்டி கிளாஸ் தான். பட் இதில் லைட்டாக வந்து ஐஎன்எம் ஓவர்லேப் ஆகுறதோ சின்ன சின்ன ஹிஸ்ட்ரிஸ் வரதுலாமே நான் பாலிட்டிக்கு ரிலேட்டடாக வர டாபிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1600ஸ்லேருந்து ஒரு 1950s வரைக்குமே நம்ம இந்தியாவில் ஒரு கதைகள் நடந்திருக்குமா. ஸோ இந்த 1600ஸ்ல யூரோப்பியன் கண்ட்ரி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வர ஆரம்பிச்சு இங்கே 1857 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே டைரெக்டாக இன்வால்வ் ஆகி அடுத்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் 1947 டிக்ளேர் பண்ணி நம்ம இங்கே கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு பெரிய கதை நடந்திருக்குமா. அந்த பெரிய கதையை ஷார்ட்டாக உங்களுக்கு பாலிட்டி வியூவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த பேசிக் கான்செப்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஜஸ்ட் நான் கதையாக தான் சொல்ல போகிறேன். இதில் வர டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ரொம்ப இன்டெப்த்தாலாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கதை தேவைப்படுது, அங்கே நம்ம அது சொன்னால் தான் அடுத்து பாலிட்டி சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக உங்களுக்கு கிடைக்குன்றனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் ஐஎன்எம்மில் படிச்சுப்பீங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கதை தான் சொல்கிறேன். ஸோ அதனால் இது புரிஞ்சுக்கோங்க.